பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக, அமைப்பு பொதுச் செயலாளராக, மாநிலத்தினுடைய தலைவராக, மணிப்பூர், வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்த அற்புதமாக தேசத்திற்காக பணி செய்த ஐயா இல கணேசன் அவர்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்மை விட்டு பிரிந்து இறைவனடி சேர்ந்திருக்கின்றார்கள். நாளை நம்முடைய கட்சி வேறு வேறு அமைப்புகள் சார்பாக, RSS இயக்கம் சார்பாக நாளை சாயங்காலம் கலைவாணர் அரங்கில் மாலை 5 மணி அளவில் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஐயாவிற்கு புகழஞ்சலி கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். என்ற முறைப்படி அவங்களுடைய இல்லத்திற்கு வந்து குடும்பத்தினெல்லாம் சந்தித்துவிட்டு நாளை புகழஞ்சலி கூட்டத்திற்கு வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் வைத்துவிட்டு, தலைவர்கள் எல்லோரும் வேண்டுகோளை வைத்துவிட்டு இங்கிருந்து கிளம்பி செல்கின்றோம். நாளை குடும்பத்தினரும் புகழஞ்சலி கூட்டத்திலே பங்கேற்க இருக்கின்றார். ஐயாவுடைய மறைவு என்பது பெரும் இழப்பு. என்னுடைய தூரதிர்ஷ்டம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய கட்சி நிகழ்ச்சி வேறொரு ஊரில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம், நிர்பந்தம். அதனால் வர முடியல. இன்னைக்கு தான் நேரில் வந்து குடும்பத்தினை பார்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பு. அதற்கு 2 நாட்களுக்கு முன்பு இல கணேசன் ஐயாவை மருத்துவமனையில் சென்று சந்தித்துவிட்டு சென்றேன். மருத்துவமனையிலே ஐயா வந்து சுயநனவு இல்லாமல் இருந்தாங்க. ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த மாதிரி ஒரு 2-3 நாட்கள் ரெக்கவர் ஆயிடுவாங்கன்னு. ஆனால் ரெக்கவர் ஆகலை. அதனால் நிச்சயமாக நாளைக்கு புகழஞ்சலி கூட்டத்தில் அவரை தெரிந்தவர்கள், அவரை அறிந்தவர்கள், அவரோடு பணி செய்தவர்கள் எல்லோரும் வந்து நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று எங்கள் மாநில தலைவர் சார்பாக, பாரதிய ஜனதா கட்சி சார்பாக, பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இந்த அன்பு வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கின்றோம். அதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்கும், கேள்வினா பதில் சொல்லுங்கள். தமிழகத்திலிருந்து மிக முக்கியமாக துணை குடியரசுத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக திமுகவும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கணுன்ற கோரிக்கை நீங்களும் ட்விட்டரில் வச்சிருக்கீங்க. அண்ணா, நம்முடைய மதிப்பு மிகுந்த மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று காலையில் புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர், துணை தலைவருக்கான தேர்தலுக்கான வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க டெல்லியில் இன்று காலையில். மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம். உறுதியாக அண்ணன் சிபிஆர் அவர்கள் என்டிஏ கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவே பேர சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவங்க வழிமொழிஞ்சிருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெற்று அந்த இருக்கைக்கு பெருமை சேர்ப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் தமிழகத்தில் நாம் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒன்றாக இருந்து, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்றாக இருந்து அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற செய்து அந்த இருக்கைக்கு அனுப்ப வேண்டும் என்பது எங்கள் கட்சியின் வேண்டுகோள். இதற்கு முன்பு பிரதீபா பட்டேல் அம்மையார் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக குடியரசுத் தலைவர் தேர்தல் நிறுத்தப்பட்ட பொழுது அப்பொழுது என்டிஏ கூட்டணியில் இருந்த சிவசேனா பால் தாக்கரே அவர்கள் நம்முடைய கூட்டணியின் சார்பாக இண்டிபெண்டன்ட் வேட்பாளராக பைராங் சிங் சேகாவத் அவர்கள் நிறுத்திய பொழுது, ஆனால் எங்கள் மராட்டியனுடைய மகள் மகாராஷ்டிராவுடைய மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரதீபா பட்டேலுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்று சிவசேனா அவர்கள் நம்ம கூட்டணியிலிருந்து பிரதீபா பட்டேல் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த சரித்திரமும் நமக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இந்தி கூட்டணியுடைய தலைவர்களாக இருக்கட்டும், இதில் அரசியல் எதுவும் பார்க்காம அண்ணன் சிபிஆர் அவர்களோடு நிற்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்தில் இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எல்லோருமே இந்தி கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். ஆனால் நம்மை பொறுத்தவரை நல்ல வேட்பாளர் தான். சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜாக இருந்தவங்க, பல பணியில் இருந்தவங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய சிபிஆர் அண்ணனை பொறுத்தவரை கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆளுநராக, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாக இருந்து பல மாநிலத்தில் பெரும் பெயரே வாங்கியவர். ஜார்க்கண்டில் எதிர்க்கட்சி நண்பர்கள் சொல்றாங்க அருமையான மனிதர். மகாராஷ்டிராவில் சிவசேனா, இன்னைக்கு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த சிவசேனா, பிரிவு சிவசேனா, அவங்களும் சொல்றாங்க நல்ல மனிதர். அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இருக்கிறது தன்னுடைய கருத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு. நிச்சயமாக அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து ஏகமனதாக ஒருமித்த ஆதரவு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு. RSS சேர்ந்தவர், அதே போல தமிழர் என்ற ஒற்றை காரணத்திற்காக பாஜகவை சேர்ந்தவரை நம்ம ஆதரிக்கக்கூடிய சூழல் இல்லைன்னு TK இளங்கோவன் திமுக தரப்புல சொல்லியிருக்காரு. அண்ணா, அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கண்ணா. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை இந்த அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு முன்பு தான் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் MK ஸ்டாலின் அவங்களை சந்திச்சாங்க. காரணம், அவங்களுடைய குடும்பத்தில் நடந்த சில நிகழ்வுகள்லாம் போய் கேட்டுட்டு வந்தாங்க. ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை, அண்ணனை பொறுத்தவரை எல்லா கட்சிகளிடம் அன்பு பாராட்டி, நட்பு பாராட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர். RSS அமைப்பிலிருந்து வந்தவர். 1973 பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. RSS அமைப்பு என்றுமே அண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு பலமாக இருந்திருக்கிறது. சிபிஆர் அவர்கள் RSS அமைப்பிற்கு பலமாக தொண்டனாக இருந்திருக்கின்றார்கள்.
இன்னைக்கு குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் குற்றமாக சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாதுன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் RSS அமைப்பினுடைய ஒரு உந்துதலால் உத்வேகத்தால் தேசிய பணிக்கு சிபிஆர் அவர்கள் வந்திருப்பது சிபிஆர் அண்ணனுக்கும் பெருமை, RSS இயக்கத்திற்கும் பெருமை. அப்படித்தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாமல் மறுபடியும் ஒரு தமிழனுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, ஒரு பெரும் வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது, வெங்கட்ராமன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது, APJ அப்துல் கலாம் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதனால் இந்த முறை சாக்கு போக்கெல்லாம் சொல்லாமல் பெரிய மனதோடு ஒற்றை இதாக இதில் அரசியல் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கின்றேன். இப்படி இருந்தாலும் சிபிஆர் அண்ணன் ஜெயிக்க போறாங்கல்ல, மாற்று கருத்து இல்லைங்கண்ணா. ஆனால் ஒரு தமிழருக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து துணை நின்றோம் என்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை மக்கள் மன்றத்தில் வைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக நான் பார்க்கிறேன்.